திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் ஒற்றுமையடை சட்ட நாளையொட்டி ஒரு சிந்தனை இலக்கத்தை ஏற்பாடு செய்து இவ்வளவு விரிவாக இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வெங்கராஜன் அவர்களே, நான் பெரிதும் மதிக்கிற வழக்கறிஞர் தென்னடி அவர்களே, அலெக்ஸ் அவர்களே மற்றும் சிராஜுதீன் அவர்களே, ராஜன் அவர்களே, நண்பர்களே, இது ஒரு பெரிய தலைப்பு. இந்த தலைப்பில் பேசுவதற்கு எனக்கு முதல்ல தகுதி இருக்காக என்று நான் முதலில் யோசித்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் நிறைய பேர் அமர்ந்திருக்கோம், சட்டம் முடித்தவர்கள். நாங்கள் கோர்ட்டை வெடிக்க வந்தவங்க, வேறு ஒன்றும் பெரிய அறிமுகம்லாம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய தகுதி உண்மையாகவே இந்த நாட்டை நேசிப்போம். அந்த தகுதி தான் இந்த மேடையில் ரங்கராஜன் அடைத்துடன் வர வேண்டும் என்று நினைத்ததற்கான காரணம் இந்த நாட்டை, தேசத்தை நேசிப்போம். இரண்டாவது எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, உண்மையாகவே இந்த விடுதலை சுதந்திர போர் என்று சொல்லுகிற சுதந்திர போரிலும் சரி, அதற்கு முன்பு வரலாற்று போக்கி என்ற அந்த முன்னுரை இருக்கிறது. இந்தியாவில் எந்த அரசாவது மதச்சார்பற்று இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டோம்னா, 47 சுதந்திரம் வாங்கின பிறகு, 50 குடியரசான பிறகு அமைந்த இந்த அரசு தான் ஒரு ஆவணமாக இந்த நாட்டை மதச்சார்பற்றது என்று சொன்னது. அதோடு இணைத்து ஒரு கேள்வி ஆரம்பிச்சார். சரி, இந்த அரசியல் சட்டம் வரும்போதே மதச்சார்பற்றது வார்த்தையோடு வந்ததா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் சுந்தரசாமி கேஸை பற்றி சொன்னார். அது எமர்ஜென்சி காலத்தில் நினைக்கப்பட்ட சொல் என்று சொன்னார். ஆனால் மாமேதை அம்பேத்கர் தன்னுடைய 2 முக்கியமான உரைகளை அம்பேத்கர் அந்த அரசியல் அவையிலே நினைக்கிறார். ஒன்று, இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய செயல்பாடு போகும்போது அவர் பேசிய முதல் உரை ஒரு உரை. கிட்டத்தட்ட நமது இது சரியாக இருந்தால் ஒரு 165 நாட்கள் விவாதித்து 11 முறை கூடி இந்த வாதங்கள் மிக மிக நேர்த்தியாக நிகழ்ந்தது. நாம கொஞ்சம் பிடிக்கும் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். அதாவது 165 நாட்களும் கூடி 11 முறை விவாதித்து அந்த வாதங்கள் மட்டுமே தொகுக்கப்பட்டு 100 புத்தகங்களாக இருப்பதாக சொல்றாங்க. ஒன்று கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள் உள்ள புத்தகங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஜப்பானுடைய அரசியல் சட்டம் வந்தபோது ஜப்பானியர்கள் அது எழுத அம்பேத்கர் சொல்றாங்க, சட்டம் ஒடுக்கம் தெரிந்த அமெரிக்கர்களை வரவழைத்து ஒரு ரகசியமான நிறையில் அமர வைத்து ஜப்பானுக்கான சட்டம் இயற்றப்பட்டது. ஆச்சரியமா இருக்குல்ல? அமெரிக்கா நீங்க போயிருந்தீங்கன்னா அமெரிக்க சட்டம் இருக்குல்ல, அது முக்கியமான உலகின் மிக மிக முக்கியமான ஆவணங்கள் ஒன்று. அம்பேத்கர் கோட் பண்றாங்க. அந்த சட்டமும் ஏறக்குறைய சட்ட அறிஞர்களை பெஞ்சமின் பிராங்க்லின் உட்பட ஒரு அறையில ஒரு லாக் பண்ணுவாங்க. அந்த அறையில் யாருக்கும் தெரியாமல் தான் பேசப்படும், பிறகுதான் சட்டம் சொல்லப்பட்டது. ஆனால் உலக வரலாற்றில் என்ன நடக்குது என்பதை டிரான்ஸ்பரண்டாக மக்களுக்கு சொல்லி எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்டு அதை வழிநடத்தி ராஜேந்திர பிரசாத்தினுடைய பங்களிப்பு முக்கியமானது என்று அம்பேத்கர் தன்னுடைய நிறைவுரையிலே சொல்றாங்க. அதுபோலவே அரசியல் சட்டத்தை கொண்டு வந்த போது அவருடைய பல தீர்மானங்களை முன்மொழிந்து பேசியது ஜவஹர்லால் நேரு. அம்பேத்கரும் சரி, பிறகு ஒரு முக்கியமான நூலை ராமச்சந்திர குஹா எழுதுகிறார். மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா இன்னொரு புத்தகம் குஹா எழுதிய நல்ல புத்தகம். அதாவது நவீன இந்தியாவை உருவாக்கி சிற்பிகள் யார் யார் என்ற ஒரு அவருடைய பார்வையில் பட்டியல். அந்த பட்டியலை பற்றி பேசும்போது ராமச்சந்திர குஹா என்ன சொல்கிறார் என்றால், தீர்மானங்களை எல்லாம் ஜவஹர்லால் நேரு முன்மொழிந்தது சரிதான், அதே நேரத்தில் அதற்கான பின்புலத்தில் இருந்து தரவுகளை சேகரித்து அதை ஒழுங்குபடுத்தியது சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று சொல்றார்.